ஹாய் ஹலோ ஷோபா ஹியர். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் அந்த 2 நாளுக்கு எடுத்த vlog தான் உங்களுக்கு கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். vlog-ஐ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம vlog-ல போயிடலாம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு மாஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். ஒரு 3 o'clock மேலே தான் மாஸ் ஆரம்பிச்சது. ஸோ ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து ஏர்லியாகவே வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போகும்போதே ஊரில் இருந்திருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டே வந்திருந்தோம். அங்கே பார்த்தா மாஸ் இல்லை, வே ஆஃப் கிராசிங் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அதையாவது அட்டன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப திருப்தியாக இருந்தது எங்களுக்கு. சாரும் முதல்ல போய் நின்றுக்கிட்டாரு. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. வே ஆஃப் கிராசிங் முடிஞ்சதுக்கப்புறமா பையன் வந்து இந்த கோழி ரேபிட் எல்லாம் இருக்கும் அந்த சர்ச்சில். ஸோ அது கூட கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஒரு 1/2 hour அவனை வரவே மாட்டேன்னு சொன்னான். 1/2 hour கூட விளையாண்டுட்டு இருந்தான். அது கூட ரேபிட்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தது. அவன் போடுற சத்தத்தில் அதுவே எழுந்து வந்து அவனுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டோன்னே அது ஜாலியாக ஜம்ப் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டு பையனுக்கு செம்ம ஜாலியாகிட்டு போய் வளர்க்கணுமா வேற சொல்லிக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் நாங்களும் ரிலாக்ஸாக உட்காந்து அவன் பண்ணுற சேட்டை, இந்த ரேபிட் பண்ணுற சேட்டையே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். பொழுது போகிறதே தெரியலன்னு தான் சொல்லணும். அன்றைக்கி எங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்தது. குழந்தைங்க மாதிரியே அதுவும் விளையாட ஆரம்பிச்சிச்சு. சும்மா ஜம்ப் பண்ணி குதிச்சிட்டு இருந்தது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. யாருக்கெல்லாம் பெட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா கூட ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், வாடா தூங்கலான்னு சொன்னால் அவங்க அப்பா பார்த்துட்டா கையில் பிடிக்க முடியாது அவனை. சரி விளையாடவாது செய்யட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான். ஈவினிங் போல் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. எப்பவும் போகிற பிளேஸ் தான். பையனுக்கு அந்த பிளேஸ் ரொம்பவே பிடிக்கும். சரி கொஞ்சம் நேரம் விளையாட விடலாம், கொஞ்சம் நிறைய குழந்தைங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ அங்கேயே போயிடலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். நாங்கள் போன அன்றைக்கி என்னமோ அது அளவுக்கு கூட்டம் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆனாலும் பையன் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு குட்டி பையன் வந்துட்டான், ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்தான். அந்த குழந்தையும் நல்லா விளாண்டுட்டு இருந்தது, பையான்னு சொல்லிட்டு. ரிட்டன் வரும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. சரி அதையும் அப்படியே வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு வாங்க வந்துட்டேன். அப்பாவும் பையனும் காரில் இருந்தாங்க. நான் மட்டும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கொஞ்ச நேரம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். பிஸியாக இருந்தது மார்க்கெட் அன்றைக்கி ஃபுல்லாகவே. பயங்கர ரஷ்ஷு. ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு 9:30க்கு மேலே ஆகிடுச்சு. பையனுக்கு மட்டும் தோசை சுட்டு கொடுத்துட்டேன். எனக்கு சாப்பிடணுன்னு எதுவும் தோணலை. சரி காரப்பொரி செஞ்சு சாப்பிட்லான்னு நானும் ஹஸ்பண்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். மாங்காயெலாம் இருந்ததுனால கேரட்டு, தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக காரப்பொரி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சில்லுன்னு எதாவது சாப்பிடணுன்னு தோணுச்சு. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மட்டும் வீட்டில் இருந்தது, சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்க அப்பாவும் பையனும் தூங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பையன் இந்த வீடியோ பார்த்தா கூட கேட்பான், ஏம்மா எங்கே எனக்கு மட்டும் இல்லை அப்படின்னு கேட்பான். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த விலாகு. நெக்ஸ்ட் டே மார்னிங்னா ஈஸ்டர் அன்றைக்கி எடுத்தது. காலையிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி வச்சுருந்தேன் முந்தின நாளே. ஸோ இட்லி ஊற்றியாச்சு வழக்கம் போல். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சேவல் தான், கோழி இல்லது. அங்கேயே வச்சு க்ளீன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. சரி நெக்ஸ்ட் டே வந்து இட்லி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குமேன்னு சொல்லிட்டு அதே ரெடி பண்ணியாச்சு. காலையிலே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வந்து வறுத்தரைச்சி பண்ணுறது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. இதோட டீட்டெயில் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் டைம் கிடைக்கும்போது. கொஞ்சமாக கிரேவிக்கும் சுக்கா வந்து மத்தியானமாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு குழம்பு மட்டும் காலையிலே வச்சுட்டேன். நாட்டுக்கோழியெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கிடச்சதொன்னே வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். நல்லா நல்லெண்ணெய் மிதக்க சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. இட்லிக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருந்தேன் அன்றைக்கி. மத்தியானம் சாப்பிடும்போது கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட். கூட சுக்காவும் ரெடி பண்ணி மத்தியானம் லஞ்சையும் அப்படியே முடிச்சிட்டோம்.
காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமாட்டி சர்ச்சுக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு வரும்போது அப்படியே மார்க்கெட்டுக்கும் போயாச்சு. மார்க்கெட்டில் இந்த மல்பெரி பழம் பார்த்த உடனே வாங்கிட்டேன். யாருக்கெல்லாம் இந்த மல்பெரி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எனக்கு இது பூச்சின்னு சொல்லி சாப்பிட மாட்டேன். இப்போ எனக்கு இது ரொம்ப ஃபேவரேட் ஆகிடுச்சு. லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் கஸ்டமைஸ் பண்ண ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லோரும் ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டோம். இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலடா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.